இப்போ நம்ம ஸ்கோப்பிங்ஸில் பைத்தானோட ஸ்கோப் வேரியபிள் ஸ்கோப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் லோக்கல்னா என்ன, குளோபல்னா என்ன, என்க்ளோஸ்டு ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பில்டின் ஸ்கோப். பில்டின் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல் த நேம்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் preloaded into the program. All the built-in methods are preloaded in the program scope. அதுதான் built-in scope அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்ல முடியும். இப்போ நம்ம லிஸ்ட் பார்த்துருக்கோம். x ஈக்குவலன் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன சொல்லும், லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிஸ்ட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் அப்பண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்ஸ் டாட் அப்பண்ட் 100 அப்படின்னு கொடுத்தா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100ன்னு வந்துடும். எக்ஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் 101 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100,101 வரும். இப்போ இந்த அப்பண்ட் அப்படின்றது என்ன, ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அப்பன்றது என்ன, பில்டின் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் டாட் பாப் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 101 போயிடுச்சு. இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 100 மட்டும் தான் கிடைக்கும். இந்த பாப் அப்படின்றது என்ன, ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லிஸ்ட் கிளாஸு, அதோட ப்ரெசன்டேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அப்பண்டு, பாப்பு, சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பில்டின் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த மாதிரியான பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், பில்டின் மெத்தட்ஸ் எல்லாம் ஸ்கோப்புக்குள்ளார வந்தால் அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பில்டின் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன, கெட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இதுக்குள்ளார நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ எக்ஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கெட் டேட்டா கால் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100 மட்டும் வரும். கெட் டேட்டா கால் பண்ணால் நமக்கு 100 மட்டும் வரும். எக்ஸ் ஈக்குவலன் டு, இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். 0,10 அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சஃபிஷியண்ட்டாக நமக்கு வேல்யூஸ் இருக்குது. 0லேருந்து 10, 9 வரையிலான எண்ணிக்கைகள் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து திருப்பி